கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1611 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 26 அதிகாரம் 7வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, நீதிமானுடைய பாதை செம்மையாய் இருக்கிறது. 2வது பகுதி சொல்லுகிறது, மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். நீதிமானுடைய வாழ்க்கையில் செம்மை இருக்கும். நீதிமானுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறவர் ஆண்டவர். ஏனென்றால் அவர் நீதிபரர். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நீதிமானோ நிலைத்து நிற்பான். எனவே நீதிமானாய் வாழுங்கள். வாழ்க்கையில் நீதியை கடைப்பிடியுங்கள், நீதியை செய்யுங்கள். நீதிமானுடைய பாதையில் ஒழுங்கும் கிரமமுமாய் அவன் வாழ்வான். நீதிமானுடைய வாழ்க்கை செம்மையாயிருக்கும். நீதிமானுடைய வாழ்க்கையில் உயர்வு இருக்கும். நீதிமானுடைய வாழ்க்கையிலே சமாதானம், அமைதி இருக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நீதிமானாய் வாழுங்கள். கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீதிமானுடைய வாழ்க்கையிலே செம்மையாய் நடைபெறும் என்று சொன்னீரே. நீதிமானுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறவர் நீதிபரராகிய ஆண்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நீதிமானாய் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீதியை கடைப்பிடியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நீதியை காட்டுவார். நீதிமானுடைய பாதையை சரிப்படுத்துகிறவர் ஆண்டவர். நீதிமானுக்கு ஒரு துன்பமும் வராது. அப்படியே துன்பம் வந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். இன்றைக்கு நீதிமானுக்கு துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் என்றைக்கும் துன்பங்கள் இருக்க போவதில்லை. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானின் பாதை செம்மையாய் இருக்கும். நீதிமானின் பாதையை செம்மைப்படுத்துகிறவர் நீதிபரராகிய ஆண்டவர். எனவே நீதிமானாய் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே செம்மையை காண்பீர்கள், செழுமையை காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.